தூதுவளை, அது கூட வந்து திப்பிலி. அதாவது திப்பிலி வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தூதுவளை அப்படிங்கிறத வந்து ஒரு 20 கிராம். அதாவது திப்பிலி 1 பங்கு, தூதுவளை வந்து 2 பங்கு. ஸோ இத வந்து நீங்க 2யும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூர்ணமாக்கி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சூர்ணத்த வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி தேன் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை தொடர்ந்து 48 நாட்கள் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த நுரையீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியாகும். அதிகப்படியான சளி இருக்கிறது, நாட்பட்ட சளி, ஸோ நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்க. தீராத நாட்பட்ட நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்க. அந்த மாரியா இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே வந்து வெளியாக ஆரம்பிக்கும். ஏன்னா, இந்த தூதுவளை அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல கொஞ்சம் வெப்பத்த வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாம கோழையகற்று செய்யவும் உடையது. கோழையகற்றி அப்படின்னா, நம்ம நுரையீரல்லையும் வயிற்று பகுதியிலையும் இருக்கக்கூடிய அதிகப்படியான கோழை, அதாவது சளித்தன்மையை வந்து அது வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தூதுவளை பத்தி வந்து சொல்லும் பொழுது, சித்த மருத்துவத்துல அத உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஐய நோய்கள், அதாவது கஃபா நோய்கள வந்து கண்டிக்கிறதுக்கு இந்த தூதுவளைய பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி திப்பிலி. திப்பிலி அப்படிங்கிறது வந்து நமக்கு செரிமான சக்திய வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாம இதுவும் வந்து சளிய வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை. அதாவது கோழைய வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். இந்த 2 மூலிகைகளுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கஃபத்த வந்து குறைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம நுரையீரல்ல இருக்கக்கூடிய சளிய வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையும், உடலுக்கு நல்ல ஒரு வெப்பத்த குடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாம சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உடல் எடையும் அதிகரிச்சிருக்கும். கூடுதலாக அவங்களுக்கு வந்து அடிக்கடி தும்மல் உண்டாகிறது, தொடர்ந்து வந்து இருமல், சளி இந்த மாரியான ஒரு நிலை இருக்கிறவங்களுக்கும், ஸோ இந்த ஒரு மூலிகைகள் 2மே வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வந்து இத பயன்படுத்தலாம். ஸோ இத வந்து நீங்க தேன் கலந்து எடுத்துக்கல அப்படின்னா கூட, இத நீங்க அப்பப்போ வந்து ஒரு டீ மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நீங்க வந்து ரசம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த திப்பிலி, தூதுவளை பொடி இத 2யும் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அத வந்து நீங்க அப்பப்போ வந்து இந்த ரசத்துல மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம்.